பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்று நாம் திருச்சபையினுடைய ஆண்டு விழா என்று என்ன செய்கிறோம், அனுசரித்துக் கொண்டு வருகிறோம். அதற்காகவே இந்த சிறப்பு ஆராதனை கூட்டத்தை நாம் என்ன செய்திருக்கிறோம், ஏற்பாடு செய்திருக்கிறோம். கவனிங்கள், நம் மாலை நேரத்தில் கூட உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு வாஞ்சியாக இருக்கிறேன். தேவ ராஜ்யத்தில் வாழ்வது என்ற தலைப்பிலே நாம் என்ன செய்ய போகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். கவனிங்கள், இன்றைக்கு காலையில கிருபையில் வாழ்வது, எதில் வாழ்வது, கிருபையில் வாழ்வது இந்த தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். இந்த நேரத்தில் தேவ ராஜ்யத்தில் வாழ்வது எப்படி என்று என்ன செய்ய போகிறோம், நாம் பார்க்க போகிறோம். தேவ ராஜ்யம் என்றால் என்ன, தேவ ராஜ்யத்தில் வாழ்வது என்றால் என்ன, அதைத்தான் என்ன செய்ய போகிறோம், நாம் பார்க்க போகிறோம். தேவ ராஜ்யத்தில் இருக்கிற சுவிசேஷம் என்றால் என்ன, தேவ ராஜ்யத்தில் இருக்கிற நற்செய்தி என்றால் என்ன, தேவ ராஜ்யத்தில வல்லமையும் அதிகாரமும் புறப்படும். தேவனுடைய ராஜ்யத்தில சுகம், விடுதலை, நல்வாழ்வு என்ன செய்யும், உண்டாகும். தேவ ராஜ்யத்தினுடைய ராஜா ஆண்டவராகிய இயேசு ராஜாவாக என்ன செய்கிறார், இருக்கிறார். புரிஞ்சவங்க ஆனந்த சொல்லுவாமா இல்லையா? நீங்க வேத புத்தகத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, புதிய ஏற்பாடு நீங்க வாசிக்கும் பொழுது, தேவ ராஜ்யம் இல்லைன்னா பரலோக ராஜ்யம் எழுதப்பட்டிருக்கா? தேவ ராஜ்யம் என்று அநேக இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் பரலோக ராஜ்யம் என்று அநேக இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் என்ன செய்கிறது, குறிக்கிறது. ஆனால் தேவ ராஜ்யம் என்றால் என்ன? கவனிங்க, தேவ ராஜ்யம் என்ன, தேவ ராஜ்யம் என்றால் என்ன? பரலோகத்தில என்ன ராஜ்யம் நடக்கிறது, யாருடைய ராஜ்யம் நடக்கிறது? தேவனுடைய ராஜ்யம். பரலோகத்திலே தேவன் என்ன செய்கிறார், ஆளுகை செய்கிறார். பரலோகத்திலே தேவன் தான் என்ன செய்கிறார், அவர் ஆளுகை செய்கிறார். அதே போல இந்த பூமியிலே மனிதனை உருவாக்கி அந்த மனிதன் மூலமாக இந்த பூமியிலே அவர் ராஜ்யத்தை என்ன செய்ய வேண்டும், நடத்த வேண்டும் என்று விரும்பினார். ஆகையால் தான் இந்த பூமியிலே ஆதாம் ஏவாளை என்ன செய்தார், உருவாக்கினார். கவனிங்க, அப்படி என்றால் பரலோகத்தில் அவருடைய ராஜ்யம் நடப்பது போல இந்த பூமியிலும் யாருடைய ராஜ்யம் நடக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் நடக்க வேண்டும். எல்லாரும் கவனிங்க. இப்போ ஒரு கேள்வி, இந்த பூமியில நிறைவா தேவனுடைய ராஜ்யம் நடக்குதா? ஹலோ, தேவனுடைய ராஜ்யம் நடக்குதா? தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில நடந்தா இந்த பூமி இப்ப எப்படி இருக்கும், இந்த பூமி இப்ப எப்படி இருக்கும்? கவனிங்க. ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இந்த பூமியில என்ன ராஜ்யத்துல வாழலாமா, தேவனுடைய ராஜ்யத்துல வாழலாமா, தேவனுடைய ராஜ்யத்துல வாழலாமா. உலக ராஜ்யத்துல வாழ்வது என்பது வேறு, தேவ ராஜ்யத்திலே வாழ்வது என்பது வேறு. கவனிங்கள், பிசாசு உலகம் முழுவதும் அவருடைய ராஜ்யத்தை என்ன செய்திருக்கிறான், பரப்பி வைத்திருக்கிறான். பாவத்தை பரப்பி வைத்திருக்கிறான், தீமையை பரப்பி வைத்திருக்கிறான், குழப்பங்களை பரப்பி வைத்திருக்கிறான், போராட்டங்களை பரப்பி வைத்திருக்கிறான், கவலைகளை பரப்பி வைத்திருக்கிறான், நோய்களை பரப்பி வைத்திருக்கிறான், வியாதியை பரப்பி வைத்திருக்கிறான், வறுமையை பரப்பி வைத்திருக்கிறான். அநேக ஜனங்கள் அந்த வாழ்வு என்ன செய்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை இதே பூமியில என்ன வாழ்வு வாழலாம், தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்யலாம், வாழலாம். தேவ ராஜ்யம் என்றால் என்ன, தேவ ராஜ்யம் என்றால் என்ன? பரலோகத்தில் எப்போதும் யாருடைய ராஜ்யம் நடக்குது, தேவனுடைய ராஜ்யம் தான். அங்கே யாருடைய இடையூறும் கிடையாது.
எந்த பிசாசுடைய இடையூறும் கிடையாது. கம்ப்ளீட்டா பரலோகத்துல தேவனுடைய ராஜ்யம் தான், எல்லாம் சரியா நடக்குது. இந்த பூமியில அந்த ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும், வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? எப்படி வாழ வேண்டும்? இப்ப பரலோகத்துல தேவனுடைய ராஜ்யம் நடப்பது போல உங்களுக்குள்ளே யாருடைய ராஜ்யம் நடக்கணும்? சொல்லுங்க, உங்களுக்குள்ள யாருடைய ராஜ்யம் நடக்கணும்? உங்க சரீரத்துக்கு வெளியே வேற வேற ராஜ்யங்கள் நடக்கலாம், புரியுதா உங்களுக்கு? ஆனா உங்களுக்குள்ளே யாருடைய ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம். அது என்ன ராஜ்யம்? ஆமா, பரலோகத்தினுடைய ராஜ்யம். அப்படி என்றால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த பூமியில நடக்கிற பிசாசுடைய ராஜ்யங்களை கவனிக்க கூடாது. அது தோல்வி, அது பிரச்சனை, அது குழப்பம், அது போராட்டம், அது குறைவு, அது வேதனை, அது பாவங்கள், அதை கவனிக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எதை கவனிக்க வேண்டும் என்றால் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். பரலோக ராஜ்யம் என்றால் என்ன? பரலோகத்தினுடைய வாழ்வை இந்த பூமியிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு முன் மாதிரியாக என்ன செய்வது? வாழ்ந்து காட்டுவது. இப்ப புரிஞ்ச ஒரு சொல்லுங்களா? எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? பரலோக வாழ்க்கைய இந்த பூமியில எப்படி வாழணும்? ஒரு மாதிரியா. அவ பரலோக வாழ்க்கைய இந்த பூமியில ஆண்டவர் ஒரு மாதிரியாக, மாதிரினா என்ன ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? உதாரணமாக, ஆமா, உதாரணமாக வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்து காட்டணும். அதற்கு யாரை அவர் எதிர்பார்க்கிறார் என்றால் அவருடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை. கொஞ்சம் ஒரு ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை. ஆனால் இந்த பூமியில குழப்பங்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. ஆமா, அது மத்தியில ஆண்டவர் நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்தினுடைய வாழ்வை என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் தேவ ராஜ்யத்தினுடைய வாழ்வை வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்தை உற்று நோக்குவதை என்ன செய்ய வேண்டும்? முற்றிலுமாக என்ன செய்ய வேண்டும்? விட்டு விட வேண்டும். இப்ப புரிஞ்ச ஒரு ஆனந்தம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? சரியா? ஆனா எதை உற்று நோக்குறோம்? ஹலோ, நீ எதை உற்று நோக்குறீங்க? ஆமா, இன்னொரு உலகத்தை ஒரு உலக நபரை பார்த்த உடனே அவரை வாழ்க்கையில நடக்கலாம் சொல்றாரு. உடனே நம்ம வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குமோ? எதை நோக்கி பார்க்கிறோம்? உலக ராஜ்யத்தை நோக்கி பார்க்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த உலகத்துல இருக்கலாம், பூமியில இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன வாழ்வை வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள்? எப்படியாப்பட்ட வாழ்வை வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் தெரியுமா? பரலோகத்தினுடைய வாழ்வை வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். பாருங்கள், என் பிள்ளை இந்த பூமியில பரலோகத்தினுடைய வாழ்வை, தேவ ராஜ்யத்தினுடைய வாழ்வை தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும்? நடைமுறைப்படுத்த வேண்டும், ஆப்ரேட் பண்ண வேண்டும். புரிஞ்ச ஒரு ஆனந்தங்களேன். அநேகருடைய வாழ்க்கையில பிசாசு இந்த தேவ ராஜ்யத்தினுடைய வாழ்வை என்ன செய்வது இல்லை. ஆமா, செயல்படுத்த அவன் அனுமதிப்பது இல்லை. பல தடைகள், பல போராட்டம், பல குழப்பங்களை என்ன செய்யறான்? கொண்டு வர்றான். அவங்க வளர்ச்சி இல்லாதனால அதையே கவனித்து அவர்களும் என்ன வாழ்க்கை தெரியுமா வாழ ஆரம்பிச்சுறாங்க? உலக பிரகாரமான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சுறாங்க. இங்க இருக்கிற நீங்க யாராவது அப்படியாப்பட்ட வாழ்க்கைய வாழ விரும்புறீங்களா? அப்படி வாழ விரும்புனீங்கன்னா நீங்க கையை உயர்த்தலாம். அப்படி வாழ விரும்பினீங்க கையை உயர்த்தலாம். நன்றாக கவனியுங்கள். 2026 வருடத்திற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் தேவ ராஜ்யத்தை மறுபடி மனுகுலத்துக்கு என்ன செய்ய வந்தார்? அறிமுகப்படுத்த வந்தார். இப்ப புரிஞ்சவரான சொல்லுங்களா? இயேசு கிறிஸ்து 2026 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமிக்கு ஏன் வந்தார்? சொல்லுங்க. இப்ப நான் சொன்னேன், நான் சொல்லிட்டேன், சத்தமா சொல்லுங்க. என்ன ராஜ்யம்? என்ன ராஜ்யம்? மறுபடியும் இந்த பூமியில ஜனங்களுக்குள்ள தேவ ராஜ்யத்தை மறுபடியும் என்ன செய்ய வந்தாரு? மறுபடி திருப்பி கட்ட வந்தார். இப்ப புரிஞ்சவராம சொல்லுங்களேன். எப்படி கட்டினார்? எதையெல்லாம் இடித்தார்? எதையெல்லாம் இடித்து தேவ ராஜ்யத்தை கட்டினார்? வேகமா நாம் பார்க்கலாம். லூக்கா புஸ்தகம் 8வது அதிகாரம்
ஒன்னு ரெண்டு வசனங்களை வேகமா எடுத்துக்கொள்வோமா? சீக்கிரமா. மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே கூட இருந்தார்கள். புரிஞ்சவர் ஆனந்த் சொல்லுவாமா? மற்ற அநேக ஸ்திரீகள் யாரோட இருந்தாங்களா? இயேசுவோட என்ன செய்தார்களா? இருந்தார்கள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி என்ன செய்தார்? பிரசங்கித்தார். ஏன் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை அவர் கூறினார், அறிவித்து. ஏன் பிரசங்கம் பண்ணணும்? ஏன் பிரசங்கம் பண்ணணும்? நல்லா விளங்கிக்கோங்க. இந்த பூமி முழுவதும் பாருங்க, பூமி முழுவதும் என்ன ராஜ்யம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் உண்டாக்கினாரு. சொல்லுங்க, யார் ராஜ்யம்? ஆதாம உருவாக்கி அந்த தேவ ராஜ்யத்தினுடைய அத்தாரிட்டி என்னது? அதிகாரம். ஆதாம உண்டாக்கி இந்த பூமியில ஆதாம உண்டாக்கி தேவ ராஜ்யத்தை ஆபரேட் பண்ற, அதாவது செயல்படுத்துற, நடைமுறைப்படுத்துற அத்தாரிட்டிய, அந்த அதிகாரத்தை இப்ப ஆண்டவர் யாரு கையில கொடுத்தாரு? ஆதாம் கையில கொடுத்தாரு. ஆதாம் என்ன பண்ணான்? யார்கிட்ட கொண்டு அடை வச்சா? அத்தமா பேசுங்க. யார்கிட்ட கொண்டு போய் தேவ ராஜ்யத்தை அடகு வச்சு விட்டான்? பிசாசு கிட்ட அடகு வச்சுட்டு அவன மனைவி என்ன பண்ணிட்டாங்க? மரத்துக்கு பின்னாடி போய் என்ன பண்ணிட்டாங்க? ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவனுக்கு பின்னாடி வந்த மனுகுலம் பாவத்துல விழுந்ததுனால இந்த பூமியில ஆண்டவரால தேவ ராஜ்யத்தை முழுமையா என்ன செய்ய முடியல, கட்ட. இப்ப புரிஞ்சவர் ஆனந்த் சொல்லுங்களேன். இப்போ ஒரு கேள்வி, உங்களையும் என்னையும் இயேசு ஏன் தேர்ந்தெடுத்தார்? ஒரு சகோதரி தான் சொல்லிட்டு இருக்காங்க, உங்களை என்ன ஏன் தேர்ந்தெடுத்தார்? இந்த பூமியில நீங்களும் நானும் யாருடைய ராஜ்யத்தை கட்டணும்? சரி, எங்க ஆரம்பிக்கணும்? சத்தமா நான் பேசுறது புரியுதுன்னு சொல்லுங்க, கையை வைத்துங்க பின்னாடி. அப்ப ஆதாம் ஏவாள் அவர்கள் மூலமாய் வருகிற மனுகுலம், இதன் மூலமாக இந்த பூமியிலே யாருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும்? தேவன் அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று அவர் பாருங்க பிளான் பண்ணார். பிசாசுக்கு இடம் கொடுத்து அடிமையாயிட்டாங்க. பின்னாட்கள்ல பிந்தின ஆதாம் வந்தார். யார் வந்தா? பிந்தின ஆதாம். உடாம சொல்லுங்களேன். பிந்தின ஆதாம் வந்து இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? அதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். லூக்கா புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை மறுபடி கவனிங்க. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி யாருடைய ராஜ்யத்தை? உலக ராஜ்யத்தை இல்ல, பிசாசுடைய ராஜ்யத்தை இல்ல, பாவத்துடைய ராஜ்யத்தை அல்ல, இருளின் ராஜ்யத்தை அல்ல, இருளின் கிரிகளுடைய ராஜ்யத்தை அல்ல, தோல்வியுடைய ராஜ்யத்தை அல்ல, வியாதியுடைய ராஜ்யத்தை அல்ல, வறுமையுடைய ராஜ்யத்தை அல்ல, பிரிவினுடைய ராஜ்யத்தை அல்ல. யாருடைய ராஜ்யத்தை? அதான் இயேசு சொன்னாரு, இதற்காகவே நான் சொல்லுங்களேன், இதற்காகவே நான் வந்தேன். அப்ப இயேசு மட்டும்தான் இதுக்கு வந்தாரா? ஹலோ, நானும் அதுக்குதான் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. கையை உயர்த்துங்க. சில பேர் சரியா கையை உயர்த்தல. கை உயர்த்து நல்லா உயர்த்துங்க. எனக்கு இதுல எந்த ஒரு குழப்பம் இல்லை. அதனால கையை நல்லா உயர்த்தி இருக்கிறேன். நல்லா உயர்த்துங்க, நல்லா கையை உயர்த்துங்க. ஆனா நீங்க தேவ ராஜ்யத்தை கற்ற வேலைய செய்றீங்களா? அப்ப தேவ ராஜ்யத்தை எங்க இருந்து கட்ட ஆரம்பிக்கணும்? உங்க வீட்டுக்குள்ள இருந்து என்ன பண்ணணும்? கட்டணும். எருசலேம்
அப்புறம் யூதயா, அப்புறம் சமாரியா, அப்புறம் இங்க உலகம் எங்கும். சில பேர் வீட்டுக்குள்ள கட்டுறதுல இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, போராடிட்டு இருக்கிறாங்க. பெரிய பரீட்சையா இருக்கு. கணவரை ஆலயத்துக்கு கொண்டு வர்றதே பெரிய பிரச்சனையா இருக்கு. மனைவி ஆலயத்துக்கு கொண்டு வர்றதே பெரிய பிரச்சனையா இருக்குது. வாலிப பிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு வர்றதே பெரிய பிரச்சனையா இருக்குது. பிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு வர்றதே பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா? ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? அவர் பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோடு கூட இருந்தார். இப்போ உங்க கூட யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். நீங்க யாரு கூட இருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவரோடு. புரிஞ்சுக்கிறான்னு சொல்லுங்களேன். அப்ப இனிமேல் நீங்க என்ன ராஜ்யத்தை கட்டணும்? சரி, இத்தனை நாள் யார் ராஜ்யத்தை கட்டிட்டு இருந்தீங்க சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சம் இங்க தொட்டு சொல்லுங்க. எங்க தொடணும்? எதை தொடணும்? புரியுதா புரியலையா? அப்புறம் அடுத்த வசனம், அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளை நீக்கி குணமாக்கி சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதேனலா என்னப்பட்ட மரியாளும் கூட இருக்கிற ஆள். எப்படி ஆள் பாருங்க, IAS IPS அப்படியா இல்லை, ரொம்ப திறமையானவங்க, ஞானவான், பரிசுத்தவான், அப்படி இல்லை. ஏன் இப்படி ஆட்கள் இருந்தாங்க? ஏன் இப்படி ஆட்கள் இருந்தாங்க? இவங்களுக்கு இயேசு ஊழியம் செய்யும் பொழுது என்ன வெளிப்பட்டது? தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும். புரிஞ்சுக்கிறான்னு சொல்லுங்க. இன்னைக்கு நற்செய்தி அறிவிக்கிறது. நற்செய்தி அறிவிக்கிறது அப்படின்னா அதே இடத்துல எப்படி சொல்லிக் கொடுக்கிறாங்க? நற்செய்தி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் உங்கள் பாவங்களை என்ன செய்வார்? மன்னிப்பார். ஆமா, நீங்கள் எங்கே போகலாம்? மோட்சத்துக்கு போகலாம். அப்படி சொல்லி முடிச்சிடறாங்க. அந்த அதிகாரம் வெளிப்படுது, அங்க வல்லமை வெளிப்படுது. அதை சொல்லி என்ன செய்யறது இல்ல, கொடுக்கிறது இல்ல. பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்க பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படல. இப்ப என்ன வெளிப்படுது? வல்லமையும் அதிகாரம். இப்ப வல்லமையும் அதிகாரம் வெளிப்படும் பொழுது அங்க என்ன ஓடுது? சொல்லுங்க, என்னங்க ஓடிச்சு? சொல்லுங்க, என்ன ஓடிச்சு? பொல்லாத ஆவிகள்லாம். தேவ ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது, உங்களுக்கு அறிவிக்கப்படும் பொழுது உங்களுக்குள்ள இருக்க குழப்பம்லாம் என்ன செஞ்சிடும்? ஓடி. பாவம்லாம் என்ன செஞ்சிடும்? ஓடிடும். சண்டையெல்லாம் என்ன செஞ்சிடும்? ஓடிடும். பிசாசுடைய தாக்குதலாம் என்ன பண்ணிடும்? ஓடிடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை அறிவித்து தேவ ராஜ்யத்தை கட்டி என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். அதில் வல்லமை புறப்படுகிறது, அதிகாரம் புறப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அப்ப அதே போல நீங்களும் நானும் யாருடைய ராஜ்யத்தை அறிவிக்கணும்? நற்செய்தியா யாருடைய ராஜ்யத்தை அறிவிக்கணும்? தேவ ராஜ்யம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பின்னாடி தேவ ராஜ்யத்துக்கு சின்ன விளக்கம் நம்ம பார்க்க போறோம். அடுத்த வசனத்தை நீங்க பாருங்க. ஏரோதின் காரியக்காரனான கூசன்னாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆசைகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே கூட இருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, தேவ ராஜ்யத்தை நற்செய்தியை அறிவிச்சுட்டு அப்படியே விட்டதில்ல. அதன் மூலமா வல்லமை அதிகாரம் புறப்பட்டுட்டு அதோட விட்டதில்ல. மறுபடி தேவனுடைய ராஜ்யம் அறிவிக்கப்பட வேண்டும் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் அங்கே பொருளாதாரம் என்ன செய்கிறது? தேவைப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கவனிங்க. நம்ம சபை ஆரம்பிச்சு 15 வருஷம் முடிஞ்சு அடுத்து எத்தனை வருஷத்துக்கு போயிட்டோம்? 16. நீங்க எல்லாம் கொடுக்கலன்னா சபையை நடத்த முடியுமா? சொல்லுங்க, சொல்லுங்க. முடியாது இல்லையா? அப்ப இதுக்கு பேரு என்னது? தேவ ராஜ்யம். தேவ ராஜ்யத்தில் அநேகம் இருக்குதுங்க. கொடுக்கிறது என்னது? தேவனுடைய. நீங்கள் கொடுத்தால் தேவனுடைய ராஜ்யத்திலே பங்காளர்களா இருக்கிறீர்கள். ஆமா, விரும்புறங்க கைவிட்டு ஆனந்தம் சொல்லலாமா? அப்ப இந்த ஸ்திரீலாம் பார்க்கிறாங்க. ஏரோதின் காரியக்காரனான கூசன்னா பார்க்கிறா, யோவன்னால் பார்க்கிறா.
பார்க்கிறான். ஓ, இயேசு யாருடைய ராஜ்யத்தை அறிவிச்சு கட்டுறார்? தேவனுடைய ராஜ்யத்தை அறிவித்து கட்டுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை நற்செய்தியா சுவிசேஷமாய் அறிவிக்கிறார். இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷம் அநேக பட்டணங்களிலே, அநேக கிராமங்களிலே அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னாடி இருந்து பொருளாதாரத்தினால என்ன செய்ய வேண்டும்? தாங்க வேண்டும். தாங்க விரும்புகிற நிறைய விட்டுறாங்க சொல்லுங்களேன். சரியா? அதனால தேவ ராஜ்யத்தில் வாழ்வது, எதுல வாழ்வது? தேவ ராஜ்யத்தில் வாழ்வது. எத்தனை பேர் தேவ ராஜ்யத்துல வாழ விரும்புறீங்க? ஆமா, இதுதான் என்னது? தேவனுடைய ராஜ்யம். இது மட்டும் இல்லை, இன்னும் அநேகம் நம்ம பார்க்க போறோம், அநேகம் பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. நீங்க இந்த பூமியில இருக்கிறதுனால இந்த பூமியுடைய கிரியைகளை உற்று என்ன செய்யாதீங்க? பார்க்காதீங்க, இல்லையா? ஏன்னா நான் ஆரம்பத்துல சொன்னது போல மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். பிசாசு இந்த பூமியில பாவத்தை என்ன செஞ்சிருக்கிறான்? ஆமா, பரப்பி வச்சிருக்கிறான். குழப்பத்தை பரப்பி வச்சிருக்கிறான். தீமைகளை பரப்பி வச்சிருக்கிறான். போராட்டங்களை பரப்பி வச்சிருக்கிறான். பிரிவினைகளை பரப்பி வச்சிருக்கிறான். உலக மக்கள் அதை கவனிக்கிறாங்க, அதை ஏற்றுக்கொள்றாங்க. நீங்க அதை கவனிக்காதீங்க. நீங்க எதை கவனிக்கணும்? தேவனுடைய ராஜ்யம். உதாரணம் சொல்லுங்களேன். பரலோக வாழ்வை இந்த பூமியில நான் ஒரு முன்மாதிரியாக என்ன செய்கிறேன்? வாழ்வதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? அழைக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப புரிஞ்சுக்கிற ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு நான் இன்னொரு பேர் சொல்றேன், அதுதான் வெற்றி வாழ்வு. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? தேவ ராஜ்யத்தினுடைய வாழ்வு. அதுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? என்ன வாழ்வு? வெற்றி வாழ்வு. காசு பணம் இருந்து நிம்மதி இல்லைன்னா அது வெற்றி வாழ்வு. ஒருவேளை நிம்மதி இருந்து காசு பணம் இல்லைன்னா அது என்ன வாழ்வு? வெற்றி வாழ்வு இல்லை. எல்லாமே இருக்கணும். ஒரு ஆண்டுடைய பிள்ளைக்கு என்ன இருக்கணும்? எல்லாமே இருக்கணும். அதுதான் என்ன வாழ்வு? தேவ ராஜ்யத்தினுடைய வாழ்வு, வெற்றி வாழ்வு. புரிஞ்சவரான இப்ப இதைத்தான் இயேசு நற்செய்தியார் சுவிசேஷமாய் பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் என்ன செய்கிறார்? அறிவித்துக் கொண்டே வருகிறார். லூக்கா புஸ்தகம் 9வது அதிகாரம் 1-2 வசனங்கள் எடுத்துக்கொள்வோம். கொடுத்து அனுப்பினார். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? லூக்கா புஸ்தகம் 9வது அதிகாரம் 1-2 வசனம். அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார். வல்லமையும் அதிகாரமும் என்ன செய்தார்? கொடுத்தார். வல்லமையும் அதிகாரம் என்ன செய்தார்? கொடுத்தார். வல்லமையும் அதிகாரமும். முதல் பாருங்க, நம்ம பார்த்தோம் லூக்கா புஸ்தகம் 8வது அதிகாரம் 1-2-3 வசனங்கள் என்ன செய்தோம்? தேவ ராஜ்யத்தை எப்படி நற்செய்தியா இயேசு அறிவித்தார். அதற்கு பின்பாக இருந்து இயேசுவுக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் உதவி செய்தார்கள். இங்க நம்ம பார்க்கிறோம். இப்ப அவர் அடுத்து என்ன பண்றாரு? அவர் மாத்திரமல்ல, அவருடைய சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கவும், பிசாசுகளை துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தை என்ன செய்தாரு? கொடுக்கிறார். இயேசுதான் தேவ ராஜ்யத்தை பரப்புவதற்கு வல்லமையும் அதிகாரத்தை என்ன செய்தார்? பயன்படுத்தி கொண்டு வந்தார். பின்பு என்ன செய்கிறார்? சீஷர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆனந்தல போறீங்க? தேவ ராஜ்யத்தை நற்செய்தியாக சுவிசேஷமாக எப்படி அறிவிப்பது, அதற்கான அதிகாரத்தையும் அதற்கான வல்லமை இப்ப என்ன பண்றாரு? பகிர்ந்து கொடுக்கிறார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் நான் சொல்றேன், தேவ ராஜ்யத்தை கற்ற வேலையை ஊழியக்காரனா இருக்கிற நான் மட்டும் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நான் மட்டும் செஞ்சா கட்ட முடியாது. அதனாலதான் உங்களுக்கு அதை நான் என்ன செய்யறேன்? செய்யுங்கன்னு சொல்றேன். கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நம்புறவங்க கையை வைத்துவோமா? தேவ ராஜ்யத்தை கட்டுகிற அந்த வல்லமை அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு அறிக்கையா கூட நம்ம சொல்லலாமா? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற வல்லமையும் அதிகாரத்தையும் இயேசு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது
கொடுக்கிறாரு, தேவ ராஜ்யத்தை எப்படி கட்டணும். அப்புறம் சில மெட்டீரியல் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? மெட்டீரியல். மெட்டீரியல்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? உபகரணங்கள். சரியா? உபகரணங்கள். கரெக்ட்? உபகரணங்கள். நீங்க போய் தேவராஜ்யத்தை நற்செய்தியா சுவிசேஷமா ஜனங்களுக்குள்ள அறிவிங்கன்னு சொல்லி அப்படி அனுப்பல. அதோட என்ன கொடுக்கிறாரு? வல்லமையும் அதிகாரம். அப்ப நற்செய்தியை அறிவிக்கிறதுக்கு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாரு? அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து விட்டார். கொடுத்து விட்டார். எத்தனை பேர் அதை தெரிஞ்சிருக்கிறீங்க? தெரிஞ்சவங்க கையை உயர்த்துங்க. நல்லா, எனக்கு வல்லமை அதிகாரமும் தெரிஞ்சும் பயன்படுத்தாம இருந்தா. பாருங்க, ஒரு எஜமா ஒரு கையில எத்தனை தாளந்து கொடுக்கிறாரு? 5. இன்னொரு கையில எத்தனை கொடுக்கிறாரு? 2. இன்னொரு கையில எத்தனை கொடுக்கிறாரு? 1. அந்த ஓமம் உங்களுக்கு தெரியும்ல? 5 தாளந்து பெற்றவன் என்ன பண்ணா? அதை போய் இன்னும் சம்பாதிச்சு அங்க எத்தனை மாத்தினா? 10. 2 பெற்றுக்கொண்டவன் அதை போய் பயன்படுத்தி எப்படி மாத்தினா? 4. 1 வாங்கின என்ன பண்ணா? உரைச்சு விட்டான். நீங்க எப்படி பயன்படுத்திட்டு இருக்கீங்களா? புதைச்சு வச்சிருக்கீங்களா? இயேசு பயன்படுத்தினாரா? புதைச்சு வச்சாரா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பயன்படுத்துறீங்களா? புதைச்சு வச்சிருக்கீங்களா? பயன்படுத்தினா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதைச்சு வச்சிருந்தா யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? எஜமான் நீண்ட நாளுக்கு பின்பாக வந்து இப்ப 5 தாளந்து அவன் வந்தான். ஆமா, நீங்க 5 கொடுத்தீங்க, அது எத்தனை மாத்திட்டேன்? 10. 2 வந்தான். ஆமா, 2 கொடுத்தீங்க, எத்தனை? 4. 1 நீ கணக்கு ஒப்பின்னு சொல்லும்போது, நீ பொல்லாத எஜமான் என்று நான் அறிந்ததுனால நீ கொடுத்தது என்ன செஞ்சுட்டேன்? புதைச்சு விட்டுட்டேன். கர்த்தர் உங்களுக்குள்ள வல்லமையை வச்சிருக்கிறாரு, அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு, தாளந்தை வச்சிருக்கிறாரு, திறமையை கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறாரு, வரங்களை கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் இன்னும் புதைச்சு வச்சிருக்கீங்க? சில பேர்லாம் வருஷ கணக்குல உள்ளே பொத்தி 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 வச்சிருக்கீங்களா இல்லையா? உள்ளே உள்ளே இருக்கட்டும், உள்ளே இருக்கட்டும், உள்ளே இருக்கட்டுமா? உள்ளே இருக்கட்டுமா? வெளியே வரணும். பயன்படும் சொல்லுங்க, கை ஊற்றிடணும் சொல்லுங்கள. வெளியே வரணும். என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். இதுதான் என்ன செய்வது? இதுதான் என்னது? தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்வது? வாழ்வது. அப்புறம் பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துல வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் இல்ல, மோட்சத்துக்கு போறது மட்டும் இல்ல. மோட்சத்துக்கு போறது மட்டும் இல்ல. அங்க நம்ம கவனிச்சோம், சில ஸ்திரீகள் எப்படி இருந்தாங்க? ஐஸ்வர்யவான்களா. யாரா இருந்தாங்க? ஐஸ்வர்யவான்களா. பார்த்தோம் இல்லையா? ஆமா, இங்க சுகத்தோடு இருக்கணும், பலத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும், சமாதானமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். புரிஞ்சுக்க, கை ஊத்தி ஆனந்தங்கள. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்காரா இல்லையா? சொல்லுங்க, ஃபேமிலி டாக்டர் இல்லையா? சில பேருக்கு ஃபேமிலி டாக்டர், சில பேருக்கு ஃபேமிலி மெடிக்கல். அந்த மெடிக்கல்ல தான் என்ன வாங்கணும்? அங்கதான் வாங்கணும். அங்க வாங்கி போட்டாதான் எனக்கு என்ன செய்யும்? கேட்கும். அது என்ன ராஜ்யம்? அது என்ன ராஜ்யம்? அது உலக ராஜ்யம். தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே ஏற்கனவே சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் தீர்காயுசையும் உள்ளே என்ன செய்து விட்டது? விதைத்து விட்டது. விளங்கிக் கொள்ளுங்க, கையை வச்சு ராமஞ்சலோமா. புரிந்து கொள்ளுங்க, கையை வைத்து ராமஞ்சலோமா. அப்ப பேசுறது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பேசுறது ரொம்ப கவனமா இருக்கணும். பேசுறது நல்ல கவனிங்க. அந்நியரை போல் வீண் வார்த்தைகளை அளப்பாதிருங்கள். அந்நியரை போல் வீண் வார்த்தைகளை அளப்பாதிருங்கள். எத்தனை பேர் பேச புரியுது? நான் தேவ ராஜ்யத்துல வாழ்றேன். ஒரு பிள்ளை பாருங்க, தேவ ராஜ்யத்துல வாழ்றதுன்னா அது வீணான வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? அலப்ப கூடாது. என்ன வார்த்தைகளை பேசணும்? கர்த்தருடைய வார்த்தைகளை மட்டும். புராணம் சொல்லுங்களேன் வேகமா. தேவ ராஜ்யத்தில் வாழுகிற உங்களை வேகமா முடிக்க போறேன். யார் ஆளுகிறார்? சொல்லுங்க, யார் ஆளுகிறார்? உங்களை யாருன்னு ஆளுகிறார்? இயேசுவே ஆளுகிறார்.
யார் ஆளுகிறாரு? இயேசு ஆளுகிறார். ஏன்? அவர் யாரு? ராஜாதி ராஜா. நல்லா கவனிங்க. இயேசு உங்களை ஆளணும்னா, அவருடைய நற்செய்தி உங்களை ஆளணும்னா, அவருடைய ஐஸ்வர்யம் உங்களை ஆளணும்னா, அவருடைய ரட்சிப்பு உங்களை ஆளணும்னா, அவருடைய பரிசுத்தம் உங்களை ஆளணும்னா, அவருடைய சமாதானம் உங்களை ஆளணும்னா, அவருடைய சுகம் பலன் ஆரோக்கியம் உங்களை ஆளணும்னா, நீங்க உங்களை என்ன செய்யக்கூடாது? நான் ஆரம்பிச்சுட்டேன், கரெக்டா முடிங்க. இயேசு உங்களை ஆளணும்னா நீங்க உங்களை என்ன செய்யக்கூடாது? ஆள. இப்ப புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சுங்களேன். அநேகர் தங்களை தாங்களே என்ன செய்யறாங்க? ஆளுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மாம்சத்திலே அவர்களை நடக்க பண்ணி பிசாசு அவர்களை என்ன செய்து கொண்டு வருகிறான்? ஆளுகை செய்து கொண்டு வருகிறான். நான் பேச புரியுதுன்னு சொல்ல கையை வைத்துங்க. புரியுதா? ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேரு ஒப்பு கொடுக்க ரெடியா இருக்கிறீங்க? ஆண்டவரே, என்ன நான் என்ன செய்ய மாட்டேன்? ஆள மாட்டேன். என்ன யார் ஆளணும்? இயேசு. என் வாழ்க்கையை யார் ஆளணும்? இயேசு. என் குடும்பத்தை யார் ஆளணும்? இயேசு. என் வீட்டை யார் ஆளணும்? இயேசு. கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. அதனால உங்களை யார் ஆளணும்? இயேசு ஆளணும். சபையை இயேசு ஆளணும். ஊழியத்தை இயேசு ஆளணும். நம்ம அநேக இடங்கள்ல பார்க்கிறோம். சபையை யார் ஆளல? இயேசு ஆளல. ஊழியத்தை இயேசு ஆளல. உங்க வாழ்க்கையை இயேசு ஆளணும். உங்க குடும்பத்தை இயேசு ஆளணும். உங்க வீடை இயேசு ஆளணும். உங்க பிள்ளைகளை இயேசு ஆளணும். நீங்க செய்யற வேலை, தொழில், வியாபாரத்தை யார் ஆளணும்? இயேசு. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ரெடியா இருக்கிறீங்க? ஆமா. இதுதான் என்ன ராஜ்யத்துல வாழ்வது? தேவராஜ்யம். இதை நீங்க தொடர்ந்து நீங்க ஆபரேட் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி தான் இருக்கும்? சக்சஸ். சக்சஸ்ல கை வைத்துங்க. நான் விசுவாசமா சொல்லிட்டேன். பின்னாடி எல்லாரும் கவனிங்க. சக்சஸ், சக்சஸ், சக்சஸ்ல கையை உயர்த்துங்க. ஆவியானவர் பார்க்கட்டும். சக்சஸ்ல கையை உயர்த்துங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆவியானவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்க்கிறாரா இல்லையா? பார்க்கிறார் இல்லையா? பார்த்துட்டு இருக்கிறார். இன்னும் தேவ ராஜ்யம் என்றால் என்ன? தேவ ராஜ்யத்துல வெறும் ரட்சிப்பு மட்டும் இல்லை. தேவ ராஜ்யத்துல வெறும் மன்னிப்பு மட்டும் இல்லை. தேவ ராஜ்யத்துல வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் இல்ல. தேவ ராஜ்யத்துல சும்மா மோட்சத்துக்கு போறது மட்டும் இல்ல. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, தேவ ராஜ்யத்துல பரிசுத்தம் இருக்கு. என்ன இருக்குது? பரிசுத்தம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னும் பரிசுத்தமாய் வாழ முடியாம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பரிதவிச்சிட்டு இருக்கிறாங்க. வெளியே சொல்ல முடியாம அந்தரங்கத்துல பரிதவிச்சிட்டு இருக்கிறாங்க. சில அசுத்தங்களை விட முடியாம, சில பாவ காரியங்களை விட முடியாம, சில குணங்களை விட முடியாம அங்க போராட்டங்கள் உண்டாகிறது, பரிசுத்த தொலைச்சல் உண்டாகிறது. அப்படின்னா அவங்க இன்னும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன செய்யல? சரியா அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. தேவ ராஜ்யத்துல பரிசுத்தம் இருக்கு. தேவ ராஜ்யத்துல பாருங்க சுகம் இருக்கு. தேவ ராஜ்யத்துல செழிப்பு இருக்கு. தேவ ராஜ்யத்துல பெருக்க இருக்கு. தேவ ராஜ்யத்துல அன்பு இருக்கு, ஒற்றுமை இருக்கு. தேவ ராஜ்யத்துல விடுதலை இருக்கு. இன்னும் தேவ ராஜ்யத்துல சமாதான, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க. இயேசு அறிவித்த தேவ ராஜ்யத்தினுடைய நற்செய்தி சுவிசேஷத்துல என்ன இருந்தது? சந்தோஷம், மகிழ்ச்சி. கையை விட்டு ராமஞ்சலோமா. தேவ ராஜ்யத்துல வாழ்கிறோம் என்றால் சந்தோஷமா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும், ஆனந்தமா வாழணும். புரிஞ்சு ராமன் சொல்லுங்களேன். பிரச்சனை இருக்கட்டுங்க. ஆனா சந்தோஷத்தை என்ன செய்யக்கூடாது? விட கூடாது. மகிழ்ச்சியை விட கூடாது. ஒரு ராமன் சொல்லுவோமா? தேவ ராஜ்யம் தான் உங்களை அடிமையாக்கணுமா தவிர கவலையோ, வருத்தமோ, பாரமோ, துன்பமோ, துயரமோ உங்களை அடிமையாக்க நீங்க விட்டு கொடுக்கவே கூடாது. இப்ப புரிஞ்சவங்க கைக்கு ராமன் சொல்லுவோமா?
பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நீங்க அடிமையா இருக்கணும் தவிர அசுத்தத்துக்கோ ஆபாசத்துக்கோ உலக காரியங்களுக்கோ நீங்க அடிமையாக கூடாது. சுகத்துக்கு பலத்துக்கு தான் நீங்க அடிமையா இருக்கணும் தவிர நோய் வியாதிக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, அடிமையாக. அப்படி என்றால் உங்கள் மனதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும், ஆமா, கட்டமைக்க வேண்டும். கொஞ்சம் கூட ஆனந்தங்களே, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன ஆகுங்கள், மறுரூபம். எந்த பிள்ளை வசனத்தை கொண்டு வார்த்தையை கொண்டு தன்னுடைய மனதை புதுப்பித்துக் கொண்டே வருகிறதோ, புதிதாக்கி கொண்டே வருகிறதோ, அவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணிடும், மாறிடும். வாழ்க்கை முறையை என்ன பண்ணிடும், மாறிடும். ஒரு ஆனந்தங்களே, மாறிடும் பாருங்க, மாறிடும் பாருங்க, மாறிடும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, இதுதான் யார் அறிவித்த நற்செய்தி, ஆண்டவராகிய இயேசு அறிவித்த நற்செய்தி. அப்ப நீங்களும் நானே என்ன நற்செய்தி அறிவிக்கணும், இயேசு அறிவித்த தேவ ராஜ்யத்தினுடைய நற்செய்தி அறிவிக்கணும். அநேக சபையில தேவ ராஜ்யத்தினுடைய நற்செய்தி அறிவிக்கப்படுது, ஒரு பாதி மட்டும் சொல்லிட்டு விட்டுதாங்க. இயேசு ஆமா உன்னை மன்னிப்பா, உன்னை ரட்சிப்பா, நீ எங்கே போவ, மோட்சத்துக்கு போவ. ஆமா, அதுக்கப்புறம் மற்ற சத்தியத்தை என்ன செய்வதில்லை, சொல்றதில்லை. அவங்க வாழ்க்கையில பாருங்க, குறைவு இருக்கு, பற்றாக்குறை இருக்கு, நோய் இருக்கு, பிரச்சனை இருக்கு. எல்லாம் அடங்கியதுதான் என்னது, தேவனுடைய ராஜ்யம். இப்ப ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அனைத்தும் அடங்கியதான் தேவனுடைய ராஜ்யம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த வாழ்வு என்ன வாழ்வு, இந்த வாழ்வு உலக வாழ்வு. வாழ்வதற்கு நீங்கள் நானும் என்ன செய்யப்படவில்லை, அழைக்கப்படவில்லை. உலகத்தில் இருக்கலாம், நீங்க இந்த உலகத்துல இருக்கிறீங்க, இந்த உலகத்துல கர்த்தர் அழைக்கும் வரை இருக்கணும். ஆனா உலகத்துல இருந்தாலும் உலக வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. என்ன வாழ்க்கையை வாழணும், தேவனுடைய வாழ்வு. என்ன வாழ்வு, தேவனுடைய வாழ்வு. நீங்க கண்களால் பார்க்கலாம், நீங்க கண்களால் பார்க்கிற உலக மனிதர்கள் என்ன வாழ்வுதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, உலக வாழ்வுதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவர்களை காட்டிலும் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். வேறு பிரிக்கப்பட்டவர்கள் கையை வைத்துங்க பார்க்கலாம். நீங்க யாரு, வேறு பிரிக்கப்பட்டவர். ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி உலக வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அநேகமா இருக்கலாம், எண்ணிக்கை அதிகமா இருக்கலாம். ஒருவேளை எண்ணிக்கை அதிகமா இருக்கலாம். அவன் உலக வாழ்க்கை வாழ்றவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கோம். நம்ம கொஞ்சம் பேர் இருந்து என்னத்தை சாதிக்க போறோம், நம்மளும் போய் இதுல கலந்துருவோம். அவங்கள ஒன்னா ஜோதியில என்ன பண்ணிடுவோம், ஒன்னா கலந்துருவோம். என்ன செய்யக்கூடாது, கலக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, தேவ ஜனமே, இயேசு சிலுவைக்கு ஏன் ஏறினான்? உலக வாழ்வை சில மணி நேரம் தம்மேல என்ன செய்தார், போட்டுக்கொண்டு. பேசி எதிர்ப்பு புரியுது. உலக வாழ்வை சில மணி நேரம் தம்மேல போட்டுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துடைய வாழ்வை என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்களுக்காக எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. பெற்றுக்கொண்டவங்க ஆனந்தலோமா இவரோட சேர்ந்து சொல்லுங்க, இயேசு எனக்காக சிலுவையிலே என்னுடைய உலக வாழ்வை ஏற்றுக்கொண்டு என் மேலே வைத்த அன்பினாலே, கிருபையினாலே, நேசத்தினாலே, தயவினாலே அவருடைய ராஜ்யத்துடைய வாழ்வை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் இந்த பூமியிலே தொடர்ந்து நான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வாழ்விலே வாழ்வே வாழ்வோ வாழ்வே வாழ்வோ. ராமன் சொல்ல மாட்டீங்களா? சரி, ஒரு வசனம் மாத்திரம் நான் காட்டிட்டு என்ன செய்ய போறேன், நான் முடிக்க போறேன். அதுதான் நம்ம ஏரியால மனப்பாடமாவே ஓடும். இப்ப நான் சொல்ல போற வசனம் மனப்பாடமாவே ஓடும். ஆமா, அதை பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்துல என்ன பண்ணுவாங்க, ஆமா, அவங்க டைப் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நான் சொல்ற வசனத்தை ஆமா டைப் அடிச்சு. இப்ப கூட 10 நாள் என்ன பண்ணாங்க, டைப் அடிச்சு டைப் அடிச்சு டைப் அடிச்சு டைப் அடிச்சு டைப் அடிச்சு டைப் அடிச்சதோட இருக்குது. நடைமுறைக்கு பலாயிரம் வருஷம் ஆனாலும் நடைமுறைக்கு வரல. ஆனா நம்ம என்ன படுத்திட்டு இருக்கிறோம், நடைமுறைப்படுத்திக்கிறோம். லூக்கா புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது வேகமா வாசிங்க.
ரெண்டாவது. ஆமா ஆமா. அதற்காக இப்ப சீசர்கள் வந்து இயேசுட்ட கேட்கிறாங்க, நாங்க எப்படி ஜெபிக்கணும் சொல்லிக் கொடுங்க. நல்ல விஷயமா இல்லையா? நீங்க யாராவது கேட்கறீங்களா, பாஸ்டர் எப்படி பாஸ்டர் ஜெபம் பண்ணணும்? அது எனக்கு பவுடுவோம் மான பிரச்சனை. நான் வந்து கேட்டேன், என்னது? ஐயோ கேட்டுனா, ஐயோ அது எனக்கு மான பிரச்சனை, பவுடு பிரச்சனை. ஜெபம் என்றால் என்ன? படைத்த தேவனுடைய என்ன செய்வது? பேசுவது. சரி, உங்க பிள்ளை கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஊமையா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஐயோ 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 என் பிள்ளை எப்படி இருக்கு, ஊமையா இருக்கு, பேச மாட்டேங்குது பேச மாட்டேங்குது பேச மாட்டேங்குது. அப்படி என்றால் இயேசுவுக்கு நீங்கள் யாரா இருக்கிறோம்? பிள்ளைகளா இருக்கணும். அப்புறம் அவர் எதிர்பார்க்க மாட்டாரா? என் பிள்ளை வந்து என்ன பண்ணணும்? பேசணும். எத்தனை நாள் ஊமையா இருந்தீங்க? எத்தனை மாசமா ஊமையா இருந்தீங்க? எத்தனை வருஷமா இன்னும் ஊமையா இருக்கீங்க? ஹலோ, எப்படி ஜெபிக்கணும் எனக்கு சொல்லி கொடுங்க வந்து கேட்கிறாங்க. நல்ல அணுகுமுறையா இது? நல்ல அணுகுமுறையா மோசமான அணுகுமுறையா? சொல்லுங்க, சத்தமா பேசுங்க. அவன் நல்ல வளரணும் விரும்புறாங்க, இன்னும் நல்ல தேடி வரணும் விரும்புறாங்க. அதான் வந்து இயேசு கேட்கிறாங்க, எப்படி ஜெபம் பண்ண ஆண்டவரே எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு ஒரு சாம்பிள். ஆனா அவருக்கு இதை மட்டும் இவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. எதை மட்டும்? ஆமா, இது மட்டும் தான் போல, இதை மட்டும் படிச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் படிச்சுக்கிட்டாங்கன்னா வைப்பாடு என்னது? வைப்பாடு அதுலதான் இருக்கு. எதுல இருக்கு? கரெக்டா இல்லையா சிஸ்டர்? கரெக்டா இல்லையா? வைப்பாடுல தான் வண்டி இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கு. ஆமா, அப்பப்ப 10 நாள் திருவிழா வரும்போது என்ன பண்ணுவான்? ஆமா 10 நாள் அப்புறம் ஏத்துவான். அப்புறம் என்ன பண்ணுவான்? ஆமா, முதல் நாள் ஏத்துவான், கடைசி நாள். ஆமா, 11வது நாள் பாருங்க, இலையில எல்லாம் உருண்டுட்டு இருப்பாங்க. எதுல உருண்டுட்டு இருப்பாங்க? ஏன் இலையில உருள்றாங்க? ஏன்னா அட்ட டயத்துல உள்ள நெப்போலியனும் மாவீரனும் உள்ள போய் உள்ள என்ன போட்டுட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? புரியுது. எல்லாத்தையும் அக்யூரேட்டா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். அது என்ன ராஜ்யம்? அப்ப அவங்க அப்ப அது என்ன ராஜ்யம்? சொல்லுங்க, என்ன ராஜ்யம்? கவனிங்க. அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரம மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் எங்க வரணும்? தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. எங்க வரணும்? யார் கொண்டு வரணும்? பாஸ்டர் கொண்டு வரணும். என்ன நம்ம கொண்டு வரணும்? என்ன தப்பா சொல்றீங்க? யார் கொண்டு வருவா? அது பாஸ்டர் பாத்துக்குவா. அது அவர் வேலை. எத்தனை பேருக்கு பேசுவது புரியுது? தேவனுடைய ராஜ்யத்தை யார் கொண்டு வரணும்? எல்லாரும் கொண்டு வரணும். முதல் எங்க கொண்டு வரணும்? வீட்டுக்குள்ள கொண்டு வரணும். உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வரணும். உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா உங்க வீடு குட்டி பரலோகமா என்ன செஞ்சிடும்? விரும்புறோம் கையை விட்டு நான் சொல்லுங்க. இங்க நடைமுறை, இங்க நடைமுறைப்படுத்த சொல்லி கொடுக்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்றாங்கன்னா அது அப்படியே என்ன பண்ணி அப்படியே ஒரு சடங்காச்சாரம். என்னது சொல்லுங்க? சடங்காச்சாரமா இல்லையா? சடங்காச்சாரத்துல ஓடிட்டு இருக்கு வண்டி. ஆனா மக்களுக்கு அது எப்படி இருக்கு? ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்தல. இவர் போட்டு பாருங்க, வசனத்தை எடுங்கன்றாரு, சொல்லுங்கன்றாரு, மனப்பாடம் பண்ணுங்கன்றாரு, அதன்படி செய்யுங்கன்றாரு, அப்புறம் அறிக்கை பண்ண வைக்கிறாரு, பைபிளை தூக்கிட்டு வாங்க சொல்றாரு, வீட்டுல அதன்படி செய்யுங்கன்றாரு. நம்மளை கஷ்டப்படுத்தல. நான் ஈஸியா போறோம், போன மாதிரியே எப்படி வந்துடுறோம்? ஈஸியா அப்படிதானே இல்லையா? கவனிங்க, முடிக்க போறேன். உங்களுடைய ராஜ்யம் என்ன செய்வதாக? வருவதாக. உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. உங்களுடைய சித்தம் பரம மண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும். இதுதான் என்ன ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம். அவனை இயேசு விரும்புகிறார். ஆமா, மேல என் ராஜ்யம் நடக்கிறது போல கீழே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணும்? யாருடைய ராஜ்யம்? ஏன் ராஜ்யம் விட்டுக்கிறோம். ஆனந்த சொல்லுங்களேன். வேற ராஜ்யம் உள்ள வராம பாத்துக்கோங்க. வேற ராஜ்யம் உள்ள வந்துச்சுன்னா அதை அடிச்சு துரத்தி என்ன செய்யணும்? கிளீன் பண்ணணும். எத்தனை பேர் கிளீன் பண்ண ரெடியா இருக்கிறீங்க?
தேவனுடைய சித்தம் செய்யப்பட்டிருப்பது போல. பரம மண்டலத்தில் தேவனுடைய சித்தம் என்னங்க? பாவமா, பிரிவினையா, போராட்டமா, குழப்பமா? அவர் ஒழுங்கின் தேவன். அமைஞ்சல பாருங்க, எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு, சரியா இருக்கு. ஒரு அமைஞ்சலமா, இதுதான் தேவ சித்தம். அது எங்க நடக்கணும்? பூமியில நடக்கணும். அப்ப ஈஸியா அதை நடக்க விட்டுருவானா? ஈஸியா அதை நடக்க விட்டுருவானா? பிசாசு நடக்க விட மாட்டேங்கிறான். அதுக்காக நம்ம என்ன பண்ணிடலாம்? உலக ராஜ்யத்துக்குள்ள போயிடலாமா? சில பேர் போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? ஆமா, இதை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதையாவது ஒன்ன கடைபிடிக்கணும். அதையே போய் என்ன செய்வோம்? கடைபிடிப்போன்னு ரொம்ப பேர் கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க யாராவது இருந்தீங்கன்னா மனம் திரும்பிருங்க, மனம் திரும்பிருங்க. தேவராஜ்யத்தின் வாழ்வை வாழ வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திலே வாழ வேண்டும். அப்பதான் வெற்றி உண்டாகும், அப்பதான் தேவன் பிரியப்படுவார். வேகமான முடிக்க போறேன். லூக்கா புஸ்தகம் ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வர்றதுனால, வேத புஸ்தகத்துல அநேக வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு வசனம் வேகமா நான் உங்களுக்கு காட்ட போறேன். வேகமா லூக்கா புஸ்தகம் 12வது அதிகாரம் 51வது வசனத்தை யாராவது வாசிங்க, முடிச்சிடலாம். சமாதானத்தை உண்டு பண்ணத்தக்கதாக வந்தேன் என்று நினைக்கிறீர்களா? சமாதானத்தை அல்ல, உண்டாக்கத்தான் வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாம் எடுத்துட்டீங்களா? லூக்கா 12:51 எடுத்தீங்களா? நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? என்ன பண்றீங்க? அடுத்து என்ன பண்றீங்க? என்ன குறிங்க போட்டிருக்கு? என்ன குறி? ஆச்சரிய குறி இல்ல, கேள்விக்குறி. கேள்விக்குறி போட்டிருக்கா இல்லையா? அப்ப சிந்திக்கணும். ஏன் ஆண்டவர் கேள்விக்குறி போட்டிருக்காரு? போட்டுக்காரா இல்லையா? அப்புறம் அவரே சொல்றாரு சமாதானத்தை அல்ல. அப்ப இப்ப என்ன நினைக்கிறீங்க? இயேசு பைபிள் என்ன சொல்லுது? அவர் என்ன தேவன்? சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு. ஆனா இங்க எப்படி போட்டிருக்கு? நான் பூமியில சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையை உண்டாக்க வந்தேன் அப்படின்னா இயேசு என்னங்க சொல்றாரு? அப்ப இருக்கிற சமாதானத்தை உடைச்சி குடும்பங்களை பிரிக்க வந்தாரா? கணவன் மனைவியை பிரிக்க வந்தாரா? பிள்ளைகள் பெற்றோரை பிரிக்க வந்தாரா? ஒற்றுமையா இருக்கிறவங்களை பிரிக்க வந்தாரா? ஆரோக்கியத்தை பிரிக்க வந்தாரா? பொருளாதாரத்தை பிரிக்க வந்தாரா? பரிசுத்தத்தை உங்ககிட்ட பிரிக்க வந்தாரா? ரட்சிப்பு உங்ககிட்ட பிரிக்க வந்தாரா? கவனிங்க, எது தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்வது? நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல. இந்த பூமி தற்காலிகமா யாருடைய கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு? ஆன்சர் கொடுத்துட்டு இருக்க, கவனிங்க. இந்த பூமி நிரந்தரமா இல்ல, தற்காலிகமா யார் கரத்துல? அப்படின்னு இந்த பூமிக்கு தற்காலிகமா யார் அதிபதி? அவனை பார்த்தான்னு சொல்றாரு, உன் கூட நான் என்ன பண்ண வரல? சமாதானம் பண்ண வரல. ஆல்ரெடி உன்கிட்ட அகப்பட்டு இருக்கிற என் பிள்ளைகளை உன்கிட்ட என்ன செய்ய வந்திருக்கிறேன்? பிரிக்க வந்திருக்கிறீங்க. பிரிக்க வந்த பிரித்தெடுக்கப்பட்டவங்க கையை உயர்த்துங்க. பின்னாடி கவனிங்க, பின்னாடி. நீங்க ஒருத்தர் கூட இப்ப யார்கிட்ட இல்ல? பிசாசு கிட்ட, அவட ஆளுகை கிட்ட இல்ல, அவன் இருளுக்குள்ள இல்ல, அவன் தோல்வியில இல்ல, அவருடைய பாவத்தில் இல்ல. கர்த்தர் இயேசு பிசாசோட சமாதானம் பண்ணவர் இல்ல, அதுக்கு மாறா அவன்கிட்ட இருந்த உங்களை என்ன பண்ணிட்டாரு? பிரித்தெடுத்து விட்டார். இன்னும் அநேக ஜனங்கள் அவன்கிட்ட தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அகப்பட்டிருக்கிறாங்க. சரி, அவங்களை பிரித்தெடுக்க இன்னொரு நாள் இயேசு வருவாரா? சொல்லுங்க, இயேசு வருவாரா? அப்ப யார் அவங்களை பிரிக்கணும்? பிசாசுட்ட இருந்து அவங்களை யார் பிரிக்கணும்? நான் சொல்றத கையை உயர்த்துங்க. முதல்ல இந்த வேலை எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? சொல்லுங்க, எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? வீட்டுல. ஆமா, கணவர் அப்படி இப்படி இருக்கலாம், மனைவி அப்படி இப்படி இருக்கும், பிள்ளைகள் அப்படி இப்படி இருக்கும். உடனே என்ன பண்ணிடுறது? இவங்க ஒரு முத்திரையை குத்திடுறது. என்ன முத்திரை குத்துறது? ஆமா, இருந்தாலும் இனிமேல்
ரட்சிக்கப்படவே மாட்டான். இவ இனிமேல் ரட்சிக்கப்படவே மாட்டான். இந்த பிள்ளை ரட்சிக்கப்படவே மாட்டாது. இந்த காரியம் நடக்காது, இந்த காரியம் முடியாது, இந்த காரியம் வராது, இந்த காரியம் நிறைவேறாது. பாருங்க, ஒரு சகோதரி பாஸ்டர் போய் சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சான்? பாஸ்டர், என் கணவர் இனிமேல் என்ன செய்ய மாட்டாரு, ரட்சிக்கப்படவே மாட்டார். அதனால என் கணவரை யாருடைய கையில ஒப்பு கொடுத்துடலாம்? சொல்லுங்க, யாரு கையில ஒப்பு கொடுத்துடலாம்? பாஸ்டர், என் கணவரை யாரு கையில ஒப்பு கொடுத்துடலாம்? பிசாசு கையில. இப்ப இயேசு சொல்றாரு, அவன்கிட்ட இருந்து என்ன செய்ய வந்திருக்கு? பிரிக்க வந்திருக்கு. இந்த அம்மா சொல்றது, பாஸ்டர் போய் யார்கிட்ட மறுபடியும் கொடுத்துருவோம். நம்ம என்ன வேலை செய்கிறோம்? பிரிக்கப்பட்டவர்களை பாதுகாத்துட்டு அவங்களை பலப்படுத்துறோமா, இல்ல மறுபடியும் பிசாசுகளை கொடுக்கிறோமா? மனதின் எண்ணங்களால், வாயின் பேச்சுகளால் என்ன செய்யறோம்? கவனிங்க, நான் பூமியில சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்று சொல்லுங்கள். அது என்ன? பிரித்தெடுத்தல். இந்த பிரித்தெடுத்தல் தான் என்ன தெரியுமா? தேவ ராஜ்யத்தை நற்செய்தியாய் சுவிசேஷமா என்ன செய்வது? அறிவிக்க. அப்படின்னா அவங்கிட்ட அகப்பட்டு இருந்த அவருடைய பிள்ளைகளை, அவருடைய ஜனங்களை இயேசு என்ன செய்தா? தேவ ராஜ்யம்னா என்ன, தேவ ராஜ்யத்துல என்ன இருக்கு, தேவ ராஜ்யம் எப்படியாப்பட்டது, தேவ ராஜ்யத்துல வாழுகிற மேன்மை என்ன, அதை நற்செய்தியா அறிவித்து, சுவிசேஷமா அறிவித்து, இதுதான் தேவனுடைய ராஜ்யம், இதுதான் தேவனுடைய சித்தம் சொல்லி பிசாசுக்கு அகப்பட்டிருந்த உங்களை என்ன பண்ணிட்டாரு? பிரிச்சுட்டு வந்துட்டாரு. பிரிக்கப்பட்டனா அவங்கிட்ட அகப்பட்டு இருக்கிற அநேகரை என்ன செய்யணும்? பிரிக்கணும். பிரிக்கிற வேலையை செய்யணும். கையை வைத்துங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா? இந்த பிரித்தெடுத்தல் அர்த்தம் புரியுதா? புரிஞ்சவங்க கையை வைத்துங்க. கையை வைத்து ஒரு ஆனந்தம் சொல்லுங்களேன். இதுதான் என்ன வாழ்வு? தேவ ராஜ்யத்தினுடைய வாழ்வு. தேவ ராஜ்யத்திலே குறைவு இல்லை. என்ன இருக்கு? நிறைவு. தேவ ராஜ்யத்திலே போராட்டம் இல்லை. என்ன இருக்கு? சமாதானம். தேவ ராஜ்யத்திலே நோய் வியாதி இல்லை. என்ன இருக்கு? சுகம், பலன், ஆரோக்கியம். தேவ ராஜ்யத்திலே பரிசுத்த குலைச்சல் இல்லை. என்ன இருக்குது? பரிசுத்தம். தேவ ராஜ்யத்திலே அகால மரணம் அல்ல. என்ன இருக்குது? தீர்காயுசு. தேவ ராஜ்யத்துல வறுமை தரித்திரம் கிடையாது. என்ன இருக்கு? செழிப்பு, பெருக்கம், நிறைவு. ஆனந்தம் சொல்லுவோமா? தேவ ராஜ்யத்துல பயம் கிடையாது. தேவ ராஜ்யத்துல என்ன இருக்கு? அன்பு. எத்தனை ஆனந்தம் சொல்ல போறீங்க? அன்பு. எத்தனை ஆனந்தம் சொல்ல போறீங்க? இதுதான் தேவ ராஜ்யத்தில் என்ன செய்வது? வாழ்வது. எல்லாரும் வலது கையை உயர்த்துங்க. எல்லாரும் நான் தேவ ராஜ்யத்தினுடைய அன்பிலே வாழ்கிறேன், சுகத்திலே வாழ்கிறேன், ரட்சிப்பிலே வாழ்கிறேன், நிறைவிலே வாழ்கிறேன், சமாதானத்திலே வாழ்கிறேன், உயர்விலே வாழ்கிறேன், பலத்திலே வாழ்கிறேன், ஒற்றுமையிலே வாழ்கிறேன், ஐக்கியத்திலே வாழ்கிறேன், நற்செய்தியிலே வாழ்கிறேன். இதுதான் லைஃப் ஸ்டைலா என்ன பண்ணணும்? மாறணும். மறுபடியும் உலகத்துல போய் ஒன்னா என்ன செஞ்சிடக்கூடாது? ஒன்னா கலந்துட கூடாது. ஒன்னா கலந்துட கூடாது. பாருங்க, கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இது எப்படி தெரியுமா? அதாவது இந்த வேப்பங்கோல அந்த கொழுந்து இருக்குல்ல, வேப்ப கொழுந்து தெரியும்ல, அதை நல்லா அரைச்சி குடிக்கும்போது எப்படி இருக்கும்? அதை சொல்லுங்க. குடிக்கும்போது எப்படி இருக்கும்? கசப்பாதான். ஆனா உள்ள இறங்கிச்சுன்னா உள்ள இருக்க கிருமியில என்ன பண்ணிடும்? முடிச்சு அப்படியே பாருங்க, உடலை எப்படி ஆக்கிடும்? ஆரோக்கியமா. அது போல இதை கடைபிடிக்கிறது ஆரம்பத்துல, கடைசி வரைக்கும் கஷ்டம். ஆரம்பத்துல எப்படி இருக்கும்? கஷ்டமா. ஆனா பழகிட்டோம்னா இது எப்படி மாறிடும்? தேன் அமிர்தமா. புரிஞ்சு ஒரு ஆனந்தம் இல்லைங்களா? ஆமா. எத்தனை பேர் தேவ ராஜ்யத்துல வாழ்றீங்க? எத்தனை பேர் தேவ ராஜ்யத்துல வாழ்றீங்க? கண்களை மூடுவோம், செபிப்போம். கண்களை மூடுவோம், செபிப்போம். எல்லாம்